ஷண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம முத்துப்பாண்டி வந்து பணத்தை வாங்கிட்டு அப்படியே டேரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. என்ன இவன் இந்த நேரம் வரமாட்டானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வேலையெல்லாம் முடிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம சௌந்தரபாண்டி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இல்லை முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்லி பாக்கியம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி கோர்ட்டுக்கு போயிட்டு 2-3 இடத்துக்கு வந்து கண்டினியூஸாக போயிட்டு தானே இங்கே வரேன்னு சொன்னேன். எப்படி பார்த்தாலும் நீ சொன்ன வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு நைட் 8 மணி ஆகிடுமே. இன்றைக்கி சீக்கிரமே வந்துட்டேன், என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ இவன் வேலைக்கு போகிற விஷயமே வந்து இவங்களுக்கெல்லாம் பார்த்தா தான் தெரியும்னு பார்த்தா இவன் என்னென்ன வேலை பார்க்குறாங்கிற விஷயம் அளவுக்கு சொல்லிட்டு தான் போகிறானா. ஐயையோ இவங்க அம்மா கிட்டேருந்து இவ்வளோ அன்பு பாசம்லாம் வந்து முத்துப்பாண்டிக்கு வந்து கிடைக்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சௌந்தரபாண்டி. அவ்வளோ அன்பா பாசமா நம்ம முத்துப்பாண்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா இந்தாம்மா என்னோட சம்பள பணம் ரொக்கமாக ஒரு 60,000 கிட்டே இருக்குங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சி ஆகிடுறாரு நம்ம சௌந்தரபாண்டி. தூக்கி வாரி போட்டுருது. ஏல என்னல்ல இப்போ நினச்சிக்கிட்டு இருக்க, எப்போதும் என்கிட்ட தானே சம்பளத்தை கொடுப்ப. உங்கள் அம்மாவுக்கு 60,000 பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரியுமா? தெரியாதுல்ல, நான் தான் இந்த குடும்பத்தோட தலைவர். அப்படி இருக்கும்போது என்கிட்ட தான் நீ பணத்தை வந்து கொடுக்கணும். அப்பா இதெல்லாம் உனக்கு ஒரு காசா? என்னப்பா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ மாதம் மாதம் எவ்வளோ லட்சக்கணக்கில் வந்து டேர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த 50,000 வச்சு நீ என்ன செய்ய போகிற? அம்மா எதுக்கு எடுத்தாலும் 5 கொடு 10 கொடுன்னு உன்கிட்ட வந்து நிற்கிறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. அம்மா என் காசை வச்சு குடும்பத்தை வந்து ரன் பண்ணிக்கிட்டோம். இது என்னோட அதிகாரம் இல்லை. உங்கள் அம்மா என்கிட்ட இருந்தால் 5 10ன்னு கேட்கணும். அதை நினச்சி எனக்கு எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சௌந்தரபாண்டி. அது இத்தனை நாள் வரைக்கும் எப்படி வேணால் நடந்துட்டு போட்டோம். ஆனால் இனிமேட்டு என் சம்பளத்தை நான் அம்மா கிட்ட தான் கொடுக்கணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன். நீ இதெல்லாம் கேட்குறதுக்கு ரைட்ஸே கிடையாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே, அச்சச்சோ என்னடா அவன் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான், இதெல்லாம் செட் ஆகாதேங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சௌந்தரபாண்டி. ஏலே மரியாதையாக உன் சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னு வச்சுக்க நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அட போப்பா காமெடி பண்ணிகிட்டு இருக்க. அம்மா இந்தாம்மா இந்த சம்பளத்து பணத்தை நீயே வந்து வச்சுக்கம்மா, சரியா? இது போதும் இல்லாமல் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேட்டு மாதம் மாதம் நேரம் தவறாமல் உன்கிட்டயே பணத்தை கொடுத்துட்றேம்மா. நீ அந்த பணத்தை என்ன வேணான்னு வீட்டுக்கு செலவு பண்ணிக்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு பணம் காசு தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல. சரிடான்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு உள்ளே வந்து வைக்கிறாங்க. இவன் என்ன இப்படி மாறிட்டான்? போகிற போக்க பார்த்தா இருக்கிற சொத்து எல்லாம் பாக்கியத்துக்கு மேலேயும் எசைக்கு மேலேயும் எழுதி வச்சுருவான் போல இருக்கேங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க நம்ம சௌந்தரபாண்டி அந்த இடத்துல. ஒரு பக்கம் சண்முகம் வீட்டை வந்து காட்டுறாங்க. கல்யாணத்துக்கு தேவையானது என்னென்ன வாங்கணும்னு நம்ம லிஸ்ட்டு போட்டே ஆகணும். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கல்யாணம்னா எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் சட்டுப்புட்டுன்னு ரெடி பண்ண முடியுமா? கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லும்போதே, மாப்பிள்ளைக்கு எப்படி இருந்தாலும் வந்து செயின் வாங்கணும், கைக்கு ஏதோ ஒன்று போடுவாங்களே, என்னது பிரேஸ்லெட்டா பரணி, பிரேஸ்லெட் வாங்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல பெரிய லிஸ்ட்டே போடுறாங்க. வாட்ச் கூட தங்கத்தில் தான் வாங்கி கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா இது கொஞ்சம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? ஏய் என் மாப்பிள்ளடா, அவருக்கு இதை விட அதிகமாக செய்யணும்னு கூட ஆசை தான். சரிம்மா சீட்டு பணம் வந்துடும், அதை நான் இன்றைக்கி சாயங்காலம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம வந்து போய் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் சூடாமணி வந்து தனியாக வந்து போகிறாங்க. அப்படியே அவங்க புருஷனை வந்து தனியாக கூப்பிட்டு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல இந்த விஷயத்த வந்து பாக்கியத்துக்கிட்ட சொல்லு. எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் பாக்கியம் தான் வந்து முன்ன நின்று நம்ம குடும்பத்தில் வந்து செய்யணும், சரியா? எனக்கு கூட தோணலை பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது, பாக்கியத்தை கூப்பிட்டு வச்சு தான் நகை வாங்கணுங்கிற மாதிரி நம்ம வைகுண்டம் வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் எதுக்குங்கிற மாதிரி தான் சண்முகம் வந்து கேட்டோன்னே, பின்னாடி திரும்பிப்பார், இது எல்லாம் உங்கள் அம்மாவோட ஐதீகம், இதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா சில பேர் ஆசைப்பட்டாங்க சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொன்னோன்னே, அதே மாதிரி பரணி உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுனோன்னே பரணி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் சவுந்தரபாண்டி வந்து வராங்க. ஏல அந்த 50,000 பணத்தை வந்து கொடுத்துரு, இல்லைனா உனக்கு செலவு பண்ண தெரியாது. அவனோட பணம் 50,000 டு 60,000 இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ 50 காசு வச்சு என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. முழுசாக என்கிட்டேருந்து 5,000 கூட பணத்தை வந்து வாங்கினதில்ல. இப்போ அதை விட 10 மடங்கு பணத்தை முன்னால் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து பேரதிர்ச்சி ஆயிடுறாங்க நம்ம பாக்கியம். பணம்லாம் என்கிட்ட கேட்காத, நான்லாம் கண்டிப்பாக வந்து தரவே மாட்டேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உனக்கு எதாவது கை செலவுக்கு வேணும்னா சொல்லு, 5 10 நான் உனக்கு தரேன். ஏய் யாருக்கு வந்து காசு வந்து தூக்கி போடுறது? நான் நினச்சேன்னு வச்சுக்கேன், மாதத்துக்கே 50 லட்சம் செலவு பண்ணுவேன். சரி மாமனாரே, நீ மிகப்பெரிய ஆளாகவே இருந்துக்க, மாதம் மாதம் கூட உன்னால் 50 லட்சம் கூட உன்னால் செலவு பண்ண முடியும்.
ஓகே எனக்கும் அதெல்லாம் தெரியும்னு எஸ்ஐக்கு வந்து பேசுகிறாங்க. ஆனால் அதுக்குன்னு எதுக்கு இந்த 50,000 வந்து வாங்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என் வீட்டில் நான் மட்டும்தான் காசு வச்சுருக்கணும். உங்ககிட்டலாம் காசே இருக்கக்கூடாது. நான் ரூ. 5 கொடுத்தாலும், ரூ. 10 கொடுத்தாலும், ரூ. 10,000 கொடுத்தாலும் அது நானாக வந்து குடுக்கணும். நீங்களா எடுத்து செலவு பண்ணக்கூடாது. அதுக்கு தான். இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் பாரு மாமனாரே அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அப்படியே அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. உடனே வெளியில் போய் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பரணி வந்து ஃபோன் அடித்தோன்னே வந்து அப்படியே யோசிக்கிறாங்க. இது எல்லாம் சவுந்தரபாண்டி வந்து ஒட்டு கேட்குறாங்கன்னு தெரிஞ்சே வந்து சத்தமாக வந்து பேசுகிறாங்க. பரணி சொல்லு பரணி என்ன விஷயம்? இது மாதிரி நகை எடுக்கிறதுக்காக வந்து போகிறோம். நீயும் வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம பரணி ஓகே வந்துட்டா போச்சு என்ன பண்ணுறது? ஆனால் உன் அப்பா இதெல்லாம் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணுங்கிற மாதிரி அதிரடியாக மாஸ்டா வந்து பேசுகிறாங்க. நம்ம பாக்கியம் ஓ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சா? ஆமாம் அக்கா. அவங்க பிரச்சனை மேலே பிரச்சனை தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எசுக்கியும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம பரணிக்கிட்ட வேறு லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். என்னடா அது கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான கதையாயிடுச்சு நம்ம கதை. சரி போ எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. ஒரு பக்கம் ஏங்க சொல்கிறத வந்து முழுசாக கேட்டுட்டு போயிடுங்க. கூப்பிடாத கல்யாணத்துக்கு போய் அசிங்கப்பட்டுறாதீங்க. கல்யாணம் வந்து நல்ல விதமாக நடக்குதா? ஓகே ஓகே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பாக்கியம் வந்து அடுத்த சீன்லேயே வந்து வந்துடுறாங்க நம்ம சண்முகம் வீட்டுக்கு. சண்முகம் வீட்டுக்கு வரப்போ அவங்க முத்துப்பாண்டி கொடுத்த பணத்தையும் வந்து கையோடு எடுத்துகிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. நம்ம பாக்கியம் எடுத்துகிட்டு வந்தோன்னே நகையெல்லாம் எவ்வளோ ரேட்டு வந்து போயிட்டுருக்குன்னொன்னே 6,700 6,800 கிட்ட இருக்குது. பவுனா கிராமா? அட நீ வேற கிராம் ரேட்டு பவுனெல்லாம் எம்பிட்டு ஆயிடுச்சு தெரியுமா? 50,000 ரூபாய்க்கு கீழெல்லாம் வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க அம்புட்டு விலை அதிகமாகிடுச்சா? ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கஷ்டப்பட்டு 20 வருஷம் சம்பாரித்து சேர்த்து வச்ச பணத்தை வந்து கொடுக்குறாங்க. நம்ம சூடாமணி 50,000 ரூபா கிட்ட இருக்குது. நம்ம சண்முகம் வந்து 4,00,000 ரூபா பணத்தை வந்து சீட்டு பணம் வந்து வச்சுருக்காங்க போல இருக்குது. அந்த பணத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க. மாப்பிள்ளைக்கு வந்து நகை வாங்கணும்னு சொன்னேன்லம்மா இந்த 4,00,000 போதுமா? போதும்ப்பா இருந்தாலும் நான் கொடுக்குற 50,000 வாங்கிக்க. அம்மா அதை நீ கஷ்டப்பட்டு சேர்த்துருக்கம்மா அதை நீயே வச்சுக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏல கோவக்கார பையல என்னடா எப்போ பார்த்தாலும் இது மாதிரி இறக்கு முடக்கா பேசிக்கிட்டே இருக்க. முதல்ல சொல்கிறத கேளு. அம்மா வந்து பொண்ணுக்காக வந்து ஆசையாக வந்து செய்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு சக்தி உனக்கும் கிடையாது அவங்களுக்கும் கிடையாது. சரியா அப்படின்னு சொன்னேன். சரிம்மா நீ ஆசைப்படுறல்ல அது மாதிரியே செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நகையிலேருந்து எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க வீட்டுக்கு. அப்பா எம்பிட்டு செலவாயிடுச்சு தெரியுமா? அப்படியே நம்ம சூடாமணியை மட்டும் கூட்டிகிட்டு போகாமல் அந்த இடத்துல வந்து விட்டுட்டே போயிருக்காங்க போல இருக்கு. அவங்க அப்படியே சாமி ரூமில் வச்சு ஒவ்வொரு செயினாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க பாக்கியம். அவங்க வீட்டுக்கு வரப்போ வந்து இந்தா செயின் வந்து வாங்கியிருக்கேன். முத்துப்பாண்டி காசில் 1.5 பவுன் கிட்ட வாங்கினேன். மேற்படியும் கொஞ்சம் பழைய நகையெல்லாம் போட்டு தான் வாங்கி கொடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கேன். நீ வச்சுக்கடி உன் புருஷன் காசில். என்ன அன்பை வந்து உன் வழியாக வந்து தெரியா? அவருக்கா அன்பு பாசம் இருந்துச்சுன்னா அவர் வந்து என் கழுத்தில் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீ மாட்டுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குற. என்ன நீயே வந்து எனக்கு தாலி கட்டின அப்படின்னு சொல்லும்போது ஏய் உனக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா? தெரியாமல் போச்சு. பின்ன வாங்கிட்டு வந்த நகையை உன் பிள்ளைகிட்ட கொடுத்து கழுத்தில் மாட்டி விட சொன்னாலும் சரிங்களா? நீயா மாட்டி விட்றேங்கிற? எனக்கு அப்படியெல்லாம் இந்த நகை தேவையே இல்லை அப்படின்னு சொன்னேன். ஏ முத்துப்பாண்டி இங்கே வால நீ காசு கொடுத்தல காலையில் அதில் நான் 1.5 பவுன் செயின் வாங்கியிருக்கேன். சரிம்மா அதை தான் நீ என்ன வேணாலும் செலவு பண்ணிக்கன்னு தான் சொல்லி தானே கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது என்னம்மா பிரச்சனை? நீயே உன் பொண்டாட்டிக்கிட்ட வந்து நகையை வந்து கொடுல